Hi students, நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போகிறது type 2 discuss the unknown values of system of homogeneous equations. அதில் question number 2 example 1.38 and example 1.40 இப்போ பார்க்க போகிறோம். நம்ம first second question பார்க்கலாம். Determine the values of lambda for which of the following system of equation x plus y plus 3z equal to 0, 4x plus 3y plus lambda z equal to 0, 2x plus y plus 2z equal to 0 has first one a unique solution, second one a non-trivial solution அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக எப்படி எடுக்கிறது? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம், ஜெட் டேர்ம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம் அண்டு ஜெட் டேர்ம் எடுத்துக்கணும். இதில் அன்னோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ், ஒய், ஜெட் அப்படிங்கிறது அன்னோன்ஸ். இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன இருக்குது அப்படின்னா 0 0 0. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் 0. கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே 0வாக இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆல் ஆர் 0 இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுடைய மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ரைட், ஓகே. இப்போ இதுலேருந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். அப்போ அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸு ஏவையும் கான்ஸ்டன்ட்டு 0 0 0 ஸோ அந்த மேட்ரிக்ஸையும் சேர்த்து நம்ம எடுத்து எழுதக்கூடியதான் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஏஓ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரோ ரிடக்ஷன் மெத்தட் வந்து பார்த்துருக்கோம். அதாவது எக்கலான் ஃபார்ம் கொண்டு வருவோமா இல்லையா? ஸோ அந்த இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஒன்றா இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அதில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். அப்போ அந்த செகண்ட் 2ங்கிற நம்பரை 0 பண்ணணும்னா 2ஓட எதை ஆட் பண்ணால் 0 ஆகும்? -2 ஆட் பண்ணால் 0 ஆகும். அப்போது R1ல் -2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு R2ல் லாம்டா இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா R3க்கு மாற்ற போகிறோம். R3ல் உள்ளதை R2க்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இதான் இருந்தது. 1 1 3 2 1 2 4 3 லாம்டா எப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் இந்த 2ங்கிறது என்ன பண்ணணும்? நம்ம 0 பண்ணணும். அப்போ 2ஓட -2வை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். R2 ரிட்டன் ஆஸ் R2 கியூஸ் -2 R1. அப்போ R1ல் -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -2 -2 -2 × 3 -6 0 × 3 2 0. ஓகே. இப்போது இந்த -2வையும் 2வையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 0. அந்த 0 இது. -2வையும் 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? -1. அடுத்தது -6ஐயும் 2வையும் ஆட் பண்ணாக்கா -4. 0 -0 ஸோ நமக்கு 0 அப்படி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி R3யை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். ஸோ R3க்கு என்ன பண்ணணும்? R3ல் R3 கியூஸ் R3 - 4R1. அதாவது R1ல் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி R3லேருந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ R1ல் -4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ -4 இங்கே -4 -4 × 3 -12 கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே 0ன்னு இருக்குது. 0 வச்சு -4 மல்டிப்ளை பண்ணால் 0வே கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். 4 -4 0 -4 + 3 -1 -12 + lambda
lambda மைனஸ் 12 0 மைனஸ் 0 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இன்னும் இது எக்கலான் ஃபார்ம் வரலை. இப்போ எக்கலான் ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த ட்ரையாங்கிள் என்ன இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். இப்போ இந்த -1 வர இடத்துல ஜீரோவாக இருக்கணும். இதை ஈஸியாக நம்ம ஜீரோ கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த R2லேயும் -1 இருக்குது, இப்போ R3லேயும் -1 இருக்குது செகண்ட் காலமில். ஸோ அதனால் ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ணலாம். R2லேருந்து R3வோ அல்லது R3லேருந்து R2வோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஜீரோவாயிரும். ஓகே, இப்போது R2ல் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். R2வை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க நமக்கு என்ன வரும் பாருங்கள், இங்கே -1 -4 அப்படின்றதா, மைனஸால் மட்டும் போகும்போது +1 +4 அப்படின்னு கிடைக்கும். இப்போது R3யை சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா R3யையும் R2வையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ண என்ன வரும், 1 - 1 0. இங்கே லேம்டாங்கிறது அப்படியே இருக்கும். -12 +4 ஆட் பண்ணால் -8. ஸோ லேம்டா -8 அப்படின்னு கிடைக்கும். லேம்டா -8 ரைட். இப்போது லாஸ்ட்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸு எக்கலான் ஃபார்மில் இருக்குது. எக்கலான் ஃபார்மில் இருக்குதா? இப்போது இந்த லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸு இது யூனிக் சொல்யூஷனா இல்லை நான் ட்ரிவியல் சொல்யூஷனா, அதாவது ட்ரிவியல் சொல்யூஷனா நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கிறது எது டிசைட் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த லேம்டா -8 இதுதான் டிசைட் பண்ண போகுது. அப்போ அந்த லேம்டா -8 என்னவாக இருக்கலாம், அந்த இடத்துல ஜீரோவாக இருக்கலாம். ஜீரோவானா we have 2 non-zero rows. ரேங்க் ஆஃப் ஏவும் 2வாக தான் இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ கம்மா பியும் 2வாக இருக்கும். ஜீரோவாக இருந்தால். நான் ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த இடக்க ஜீரோ இல்லை. ஜீரோ இல்லைனாக்க இதில் ஜீரோ வராமல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும், இந்த கான்ஸ்டன்ட்டை மறைச்சிக்கோங்க. இப்போது இந்த மேட்ரிக்ஸு ஏல மட்டும் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ இருக்கும், 1 2 3 நான் ஜீரோஸ் இருக்கும். அப்போ என்ன ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 3. when lambda -8 not equal to 0 அப்படின்போது இப்போ இங்கே நாட் ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா இந்த ஓங்கிறதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 வந்தால் என்ன வரலைன்னா என்ன ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இங்கே நான் ஜீரோ அப்படின்னாக்க ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 3ஆக இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ கமா ஓவும் 3ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே லேம்டா நாட் ஈக்குவல் டு 8 தென் த வேல்யூ ஆஃப் தென் ரேங்க் ஆஃப் ஏ கமா ஓ ஈக்குவல் டு 3. இந்த 3ங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏ கமா ஓ 3ஆக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு இது ஈக்குவல். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுங்கிறது என்னதுங்க, எக்ஸு ஒய் ஜெட் அப்படிங்கிறது. இந்த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ். யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஏன் நம்ம ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா எக்ஸு ஒய் ஜெட்டோட வேல்யூ என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேம்டாங்கிறது லேம்டா ஈக்குவல் டு 8ஆக இருந்தால் 0 ஆயிரும். இப்போ லேம்டா 8 தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பர் நாமளே கொடுக்கலாமா, ஒரு 9 வேல்யூ கொடுத்தோம்னு வச்சுக்க, 9 - 8 என்னது 1ன்னு இருக்கும். ஸோ 1 கொடுத்தோம்னாக்க 1 1 3 0 1 4 1 0 0 1ன்னு இருக்கும். இதை வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் எக்ஸு ஒய் ஜெட் அப்படின்னு எடுப்போமா, எக்ஸு ஒய் ஜெட் அப்படின்னு எடுப்போம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே என்ன இருக்கும், 0 0ன்னு இருக்கும். 0 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 0 0வாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், இங்கே 1 × ஜெட் ஈக்குவல் டு 0. அப்போ ஜெட் ஈக்குவல் டு 0 இருக்குமா, ஜெட் ஈக்குவல் டு 0வில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 0 ஆகும். ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக கிடைக்கும். அதாவது நமக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி கிடைக்கும்னு இப்போ போட்டு காமிக்க பாருங்கள். ஒன் 1 3 0 1 4 0 0 லாம்டா ஈக்குவல் என்ன சொன்னேன், 9 எடுத்துக்கிட்டா. ஏன்னா ஈக்குவல் டு 8ஆக இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். நான் வந்து 9ங்கிறத எடுத்துக்கிறேன். 9 எடுத்தோம்னா என்ன வரும், 1 சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ
எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு 0 0 0 அப்படிங்கிறது. இப்போ இந்த R1 எடுத்து இந்த C1ல் மல்டிபிள் பண்ணணும். அதாவது 1 இன்ட்டு எக்ஸ் 1 இன்ட்டு ஒய் 3 இன்ட்டு ஜெட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 0x 1 இன்ட்டு ஒய். அப்போது ஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு ஜெட் 4z ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்னது 0 இன்ட்டு எக்ஸ் 0 0 இன்ட்டு ஒய் 0 1 இன்ட்டு ஜெட் ஜெட். அப்போ ஜெட் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் ஜெட்டு 0 ஆயிடுச்சு. ஜெட்டோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா ஜெட்டோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா இது 0 ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒய் ஈக்குவல் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஒய்யும் 0 ஜெட்டும் 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் நமக்கு இது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 ஜெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட்டு நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ். நான் ட்ரிவியல் சொல்யூஷன்றது எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு 8 இருந்தது அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு 8 இருந்தால் இங்கே பாருங்கள் லாம்டா ஈக்குவல் டு 8 லாம்டா ஈக்குவல் டு 8 கொடுத்தோம்னா இது என்ன ஆகும் 0 ஆகும். 8 - 8 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ எத்தனை நான் ஜீரோ இருக்கும் 1 2 2 நான் ஜீரோ ரோஸ் ஒன்லி 2 நான் ஜீரோ ரோஸ். அப்போ 2 நான் ஜீரோ ரோஸ் வந்து ஏலையும் இருக்குது ஏகமா ஓலையும் இருக்குது. அப்போ ஏயோட ரேங்க்கும் 2 தான் ஏகமா ஓட ரேங்க்கும் 2 தான். ரைட். ஸோ அதனால் இது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட எப்படி இருக்குது லெஸ்ஸாக இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏகமா ஓ 2 லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு நமக்கு 3 அப்படின்னு தெரியும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது 3. The system of equation has non-trivial solutions. இந்த சிஸ்டம் என்ன இருக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்குது. ஓகே தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஒரு சம் பார்த்தோமா இல்லையா அதே மாடல் தான் இதுக்கும் லாம்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Determine the values of lambda. Determine the values of lambda for which the following system of equations. The equation 3 lambda minus 8 x plus 3y plus 3z equal to 0, 3x plus 3y minus lambda plus y plus 3z equal to 0, 3x plus 3y plus 3 lambda minus 8 is equal to 0 into z equal to 0 has a non-trivial solution. இதுக்கு வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக தான் இருக்குது. இது வந்து ஒரு நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படி சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு டிட்டர்மெண்ட்டில் ட்ரிவியல் நான் ட்ரிவியல் டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அதை நம்ம ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கொடுத்துருக்குது 3/3 அதாவது 3 அன்னோன்ஸ் உள்ள ஒரு ஈக்குவேஷன் 3 அன்னோன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு ஒரு டிட்டர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு டிட்டர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 0வாக இருந்ததுன்னா லாம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னப்பா 3. த சிஸ்டம் ஹேஸ் எ நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ். த சிஸ்டம் வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ். இங்கே ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏகமா ஓ என்ன இருக்கும் 2 லெஸ் தென் என்ன தான் இருக்கும். ஏன்னா இது நான் ட்ரிவியல் சொல்யூஷன்லேயே அவங்களே என்னது கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ அடுத்து இதே டிட்டர்மெண்ட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். அவங்க கொடுத்துக்கூடிய 3 ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணுறோம் ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதில் 3 lambda minus 8 அப்படின்னு இருக்குதா 3 lambda minus 8 3 அண்டு 3 lambda minus 8 3 அப்படின்னு லாஸ்ட் ரோ 3 lambda minus 8 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இதில் R1 பேலன்ஸ் பண்ணுறதுக்காக R1 written as R1 plus R2 plus R3 R1 plus R2 plus R3
இப்போ பாருங்கள், இந்த R1 written as R1 plus R2 plus R3. இந்த R1 R2 R3 இந்த 3 ரோவையுமே ஆட் பண்ணி எதில் வச்சுக்கிறோம்? R1லே வச்சுக்கிறோம். அப்போ 3 lambda minus 8 plus 3 plus 3 plus 3 plus 3 என்னது 6 minus 8 என்னது minus 2. அப்போ 3 lambda minus 2 அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நமக்கு R1ல ஒவ்வொரு காலம்லையும் 3 lambda minus 2 3 lambda minus 2 3 lambda minus 2 அப்படி தான் கிடைக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ இதில் இந்த R1ல இருந்து 3 lambda minus 2 வெளில எடுத்துலாம். ஓகே. டேக் 3 lambda minus 2 ஃப்ரம் R1. R1லேருந்து 3 lambda minus 2 வெளியே எடுத்துடுறேன். ஸோ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்க 1 1 1 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் ரோ இட் இஸ் சேம், தேர்ட் ரோ ஆல்சோ சேம், அதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போது R2வை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக R2 மைனஸ் 3R1, R2லேருந்து R1-ஐ மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 3. இப்போ பாருங்கள், இந்த 3 மைனஸ் 3 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 3 lambda மைனஸ் 8 மைனஸ் 3யும் ஆட் பண்ணோம்னா 3 lambda மைனஸ் 11. அடுத்து 3 ப்ளஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 3 0. இதே மாதிரி R3 மைனஸ் 3R 1, 3 மைனஸ் 3 0, 3 மைனஸ் 3 0. அடுத்தது லாஸ்ட்டில் 3 lambda மைனஸ் 8 மைனஸ் 3 3 lambda மைனஸ் 11 அப்படின்னு கிடைக்குது. ரைட். இப்போது இந்த லாஸ்ட் ஈக்குவலன் மேட்ரிக்ஸில் இது வந்து ஒரு எக்கலான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோமா? ஒரு எக்கலான் ஃபார்ம் வந்துருச்சு. இது நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கிறனால இந்த டிடம் வேல்யூ 0வாக தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். இன்னொன்று, இந்த லாஸ்ட் ஈக்குவலன் மேட்ரிக்ஸு ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் இந்த டயகனல் என்ட்ரிஸை மட்டும் என்ன பண்ணால் போதும்? மல்டிப்ளை பண்ணாலே போதும். இங்கே டயகனல் என்ட்ரிஸு என்ன இருக்குது அப்படின்னா 1 into 3 lambda minus 11 into 3 lambda minus 11 மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ரெடி இங்கே 3 lambda minus 2 இருக்குது. அதோட 3 lambda minus 11 into 3 lambda minus 11 3 lambda minus 11 the whole square is equal to 0. இதோட ப்ராடக்ட் 0வாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக if any one of the factor must be 0. ரெண்டு ஃபேக்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக 0வாக இருக்கணும். அதில் 3 lambda minus 2 ஈக்குவல் டு என்னது 0. அப்போ 3 lambda is equal to 2ன்னு கிடைக்கும். ஸோ lambda equal to 2/3 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 3 lambda minus 11 equal to 0. அப்போ lambda equal to 11/3 அப்படி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.40. The system of equations px plus by plus cz equal to 0, ax plus qy plus cz is equal to 0, ax plus by plus rz is equal to 0 has a non-trivial solution. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இது ஒரு non-trivial solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு p not equal to a, q not equal to b, r not equal to c. இங்கே வந்து என்ன, பிங்கிறது q ஏக்குன்னு ஈக்குவலாக இல்லை, க்யூங்கிறது பிக்கு ஈக்குவல் கிடையாது, ஆருங்கிறது சிக்கு ஈக்குவல் கிடையாது. ப்ரூவ் தேட். இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் பொறுத்து ப்ரூவ் தேட் p by p minus a plus q by q minus b plus r by r minus c is equal to 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் தேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குது என்னது அப்படின்னா, சின்ஸ் த சிஸ்டம் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ். ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய இந்த 3 ஈக்குவேஷனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படி தானே? ரைட். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்டு ஜெட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாங்க. இங்கே என்ன இருக்குது? பி பி சி, ஏ
Q C A B R அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து R2-வை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா R2 ரிட்டன் as R2 மைனஸ் R1. R2ல வந்து R1-ஐ மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? A மைனஸ் P Q மைனஸ் B C மைனஸ் C என்ன வரும்? 0 ஆயிரும். அடுத்து லாஸ்ட்டில் R3ல் A மைனஸ் A மைனஸ் P A மைனஸ் B B மைனஸ் B 0 R மைனஸ் C இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து R3. அடுத்தது P B C இதில் மைனஸை காமன் எடுத்தோம்னாக்க மைனஸ் ஆஃப் P மைனஸ் A. பாருங்கள், திரும்ப அதை மல்டிபிள் பண்ணாக்கா அந்த ப்ரீவியஸ் டைம் கிடைக்கும். அப்போ A மைனஸ் P ஈக்குவல் டு மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் P மைனஸ் A அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் அதை மட்டும்னாக்கா மைனஸ் P, அடுத்து மைனஸாக மைனஸு ப்ளஸ்ஸு A அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம A மைனஸ் Pயை மைனஸ் ஆஃப் P மைனஸ் A அப்படின்னு இருக்கலாம். அதே மாதிரி A மைனஸ் P இங்கே கீழே என்னது மைனஸ் ஆஃப் P மைனஸ் A, இங்கே மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு 0ங்கிறது 0. அடுத்தது R மைனஸ் C அப்படிங்கிறத R மைனஸ் C அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்க கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P நாட் ஈக்குவல் டு A, Q நாட் ஈக்குவல் டு B, R நாட் ஈக்குவல் டு C. கண்டிப்பாக என்னது இது ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், அது ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போது R1ல் அதாவது C1லேருந்து P மைனஸ் ஏவும், அதாவது இந்த C1லேருந்து P மைனஸ் ஏவும், C2லேருந்து Q மைனஸ் பியையும், C3லேருந்து R மைனஸ் சியும் காமனாக வெளில எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் P மைனஸ் ஏ அப்படிங்கிறது இல்லை. அப்போ வெளில ஒரு P மைனஸ் ஏ வெளில எடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? உள்ளே அதை மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். வெளில ஒன்று எடுத்தேன் அப்படின்னாக்க உள்ளே என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆகும். R2லேருந்தும் ஒரு P மைனஸ் ஏ வெளில எடுத்துகிறேன். அடுத்து R3லேருந்தும் ஒரு P மைனஸ் ஏ வெளில எடுத்துகிறேன். வெளில எடுத்தோம்னாக்கா என்ன இருக்கும்? அங்கே -1 -1. அடுத்தது காலம் 2ல் B பை Q மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ Q மைனஸ் பியை டிவைட் பண்ணும்போது இங்கே Q மைனஸ் பியை என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து R2ல் Q மைனஸ் பியால் டிவைட் பண்ணும்போது 1 ஆயிருமாங்க. இங்கே 0 இருக்குது. 0வை Q மைனஸ் பியால் டிவைட் பண்ணும்போது என்ன வருங்க? 0 தான் வரும். ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணதில்லை. அடுத்து காலம் 3. காலம் 3 என்ன பண்ணலாம் பார்க்கலாம். காலம் 3ல் என்ன இருக்குது? C பை R மைனஸ் சின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவலாக C இருக்குது. அப்போ C பை R மைனஸ் சி, ஒரு R மைனஸ் சியை டிவைட் பண்ணோம்னா R மைனஸ் சியால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து R மைனஸ் சியால் 0வை R மைனஸ் சியால் டிவைட் பண்ணோம்னா 0 ஆயிரும். R மைனஸ் சி பை R மைனஸ் சி 1 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? இப்போ இதில் P மைனஸ் ஏ, Q மைனஸ் பி, R மைனஸ் சி அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ வி ஹாவ் P பை P மைனஸ் ஏ இந்த டேர்ம், P மைனஸ் ஏ, B பை Q மைனஸ் பி, C பை R மைனஸ் சி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை அது சேம் அங்கே வரக்கூடியது அது எல்லாமே என்னது அப்படியே நமக்கு கிடைக்கும். அடுத்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் இன் R1ல் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இப்போ R1ல் எக்ஸ்பேண்ட் பண்ணால் பாருங்கள், P மைனஸ் ஏ இந்த ரோவையும் இந்த காலம் விட்டுட்டு இதைத்தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 1 × 1 மைனஸ் 0 × 0 0. அப்போ P பை P மைனஸ் ஏ இந்த ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா இந்த கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமும் எலிமினேட் பண்ணிட்டு இந்த மைண்ட் ஆஃப் த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், நெக்ஸ்ட்டு நெகட்டிவ், நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் அடுத்த எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் எடுக்கணும். ஸோ மைனஸ் B பை Q மைனஸ் B அப்படின்னு எடுக்கணும்.
அப்போ இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணணுமா? இந்த ரோவையும் இந்த காலத்தையும் என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். ரைட்டா? அப்போது இந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். என்ன வருது? b by q minus b of -1 இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். -1 -0 ப்ளஸ் c. அடுத்து நெக்ஸ்ட் ரோ என்னது? இந்த ரோவையும் இந்த காலமும் எடுத்துகிட்டு c by r minus c of 0 minus of minus plus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், p by p minus a into 1ங்கிறது p by p minus a. இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் b by q minus b. லாஸ்ட்டில் 1 into c by r minus c, c by r minus c is equal to 0. ஹென்ஸ் ஃப்ரூட். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இல்லை, இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோமா? ரைட், ஓகே. இப்போது p by b minus a அப்படிங்கிறத அப்படி வச்சுக்கிறோம். இப்போது இந்த பியில் வந்து ஒரு க்யூவை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறேன். க்யூவை ஒரு ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன்? மைனஸ் பண்ணுறேன். இல்லை இங்கே அப்போ ஒரு க்யூவை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா க்யூ கேன்சல் ஆகிரும், அதனால் சேஞ்ச் ஆகாது. அப்போ அந்த ப்ளஸ் க்யூங்கிறத ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் க்யூ ப்ளஸ் பியாக இருக்கும். மைனஸை காம எடுத்தோம்னாக்க மைனஸ் ஆஃப் க்யூ மைனஸ் பி, அதாவது இப்படி எடுத்துக்கிறேன். க்யூ மைனஸ் ஆஃப் க்யூ மைனஸ் பி அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்கள், க்யூ மைனஸ் க்யூ ப்ளஸ் பி. இப்போ இந்த க்யூ கேன்சல் ஆகிடுது. அப்போ பி மட்டும் பேலன்ஸ் இருக்குமா? சரி, மாற்றி இருக்கு. இங்கே தான் பி நாட் பி. அப்போ பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த பி தான் என்னது? இந்த பி. ரைட், ஓகே. இப்போ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூடிய க்யூ மைனஸ் பி என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வந்து க்யூ பை க்யூ மைனஸ் பி. இது கேன்சல் ஆச்சுனாக்க இங்கே என்ன வரும்? க்யூ மைனஸ் பி பை க்யூ மைனஸ் பி கேன்சல் ஆனால் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -1. அதாவது இதை எப்படி எடுக்கலாம்னா க்யூ பை க்யூ மைனஸ் பி ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். அடுத்து மைனஸ் ஆஃப் க்யூ மைனஸ் பி பை க்யூ மைனஸ் பி அப்படின்னு எடுக்கலாம். அப்போ ஒரு க்யூ மைனஸ் பி பை க்யூ மைனஸ் பி என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு க்யூ மைனஸ் பி என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், க்யூ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி மறுபடியும் இங்கே தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இந்த இதை வந்து என்ன இப்படி செப்பரேட்டாக எடுக்கலாம். க்யூ மைனஸ் பி இங்கே பை க்யூ மைனஸ் பி. இப்போ இந்த க்யூ மைனஸ் பி கேன்சல் பண்ணாக்கா 1ன்னு கிடைக்கும். அப்போ க்யூ பை க்யூ மைனஸ் பி -1, க்யூ மைனஸ் பி -1 அப்படின்னு. இப்போது இங்கே எப்படி ஒரு க்யூ ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்? ஒரு ஆரை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிடுறோம். ஓகே, அப்போது இந்த ஸ்டெப்பில் இதை க்யூ பை க்யூ -1 எழுதுற மாதிரி ஆர் பை ஆர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த -1 ஆட் பண்ணாக்கா 2 அப்படின்னு கிடைக்கும். ரைட், அப்போ இதிலேருந்து இந்த p பை b மைனஸ் ஏ, q பை q மைனஸ் பி, r பை r மைனஸ் சி வச்சுக்கிறோம். இந்த -1 ஆட் பண்ணால் -2 ரைஸ் பண்ணாக்க +2 அப்படி கிடைக்கும். அந்த +2 தான் இது. ரைட், ஹென்ஸ் ஃப்ரூட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Type 3, using Gaussian method balance the chemical reaction equations. இதில் question number 3 example 1.39 இருந்து பார்க்க போகிறோம். By using Gaussian elimination method balance the chemical reaction
equations C2H6 plus O2 gives H2O plus CO2. We are searching for positive integers x1, x2, x3 and x4 such that x1 C2H6 plus x2 O2 gives x3 H2O plus x4 CO2. ரைட், இந்த x1 x2 x3 x4 அப்படிங்கிறது இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, 2 3 4. இங்கே 4 அன்னோன்ஸ் இருக்குது. இப்போ இந்த C2H6க்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, அதான் அன்னோன்ஸ். இங்கே உள்ள ஒரு அன்னோன்ஸு, இங்கே ஒரு 2 அன்னோன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 3 அன்னோன்ஸ் இருக்குது, இங்கே 4 அன்னோன்ஸ் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த 4 அன்னோன்ஸுக்கு தான் நாம் டினோட் பண்ணுறோம் x1 x2 x3 x4 அப்படின்ட்டு. ஸோ அதான் நாங்கள் டினோட் பண்ணிக்க x1 x2 x3 அண்டு x4. ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேட்டிங் இந்த கார்பன் ஆட்டம்ஸ். கார்பன் ஆட்டம் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கார்பன் ஆட்டம் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குதா, அதனால் 2x1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட், இங்கே கார்பன் ஆட்டம் இல்லை, இங்கே கார்பன் ஆட்டம் இல்லை, இங்கே கார்பன் ஆட்டம் இருக்குது. எத்தனை இருக்குது, ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்குது. பாருங்கள், சி மட்டும்தான் இருக்குது. இங்கே C2னால 2x1, இங்கே சி இங்கே 1 இல்லைன்னா என்ன அர்த்தம், 1 இருக்கதா மீனிங். அப்போ 1 into x4, ஸோ x4. ரைட்டா? இப்போ இதில் ஈக்குவல் டு x4னு எடுத்துக்கேன். இந்த க்யூஸ்க்கு ரைட் சைடில் இருக்குது ஈக்குவல் டு, இது ரெண்டையும் என்ன ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். சரியா? இது இந்த க்யூஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது க்யூ இஸ் ஈக்குவல் டு, க்யூஸ்க்கு ரைட் சைடில் இருக்கிறதுக்கு ஈக்குவல். அதனால தான் 2x1 ஈக்குவல் டு x4 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த x4 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா, இந்த x4 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. இது வந்து கார்பன் ஆட்டத்தோட ஈக்குவேஷன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது பாருங்கள், ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அப்போ 6x1, இங்கே ஹைட்ரஜன் இல்லை. அடுத்து இங்கே ஹைட்ரஜன் இருக்குதா, எஸ் இருக்குது. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2. ஸோ 2x3, 2x3. இங்கே 6x1, இங்கே 2x3. இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ விட்டுறோம் தான். இப்போது இந்த 2x3யை இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா -2x3 இஸ் ஈக்குவல் டு 0. இது மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குதா, அதனால் 2ஆக டேட் பண்ணால் 3x1 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பன் பார்த்துக்கோம், ஹைட்ரஜன் பார்த்துக்கோம், நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் பார்க்கணும். ஈக்குவேட்டிங் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். இங்கே ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன இருக்குது, 2. இங்கே ஆக்சிஜன் இல்லை, அதனால் x1ல் நம்ம எடுக்கலை. ஆனால் x2ல் என்ன இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் 2x2. இங்கே ஆக்சிஜன் இருக்குதா, எஸ், ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 1 into x3 is equal to x3. இங்கே ஆக்சிஜன் 2, ஸோ 2x4. ரைட்? ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ எத்தனை ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிக்கு பாருங்கள், 1 2 3. we have 3 equations, but number of unknowns 4. 4 unknowns like x1 x2 x3 x4. 4 unknowns, 3 equations. Equation 2 3 4 constitute a homogeneous system of linear equation in 4 unknowns. பாருங்க, இந்த 2 2 3 4 பத்தாயிரத்தனுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதிலேருந்து எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது, மொத்தம் 4 அன்னோன்ஸ் இருக்குது. x1 x2 x3 x4 அப்படின்னு 4 அன்னோன்ஸ் இருக்குது. இப்போ இதை ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம எடுக்க போகிறோம். த அக்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ பி. ஃபஸ்ட்டு 2 0 0 minus 1, 2 0 0 minus 1. ஃபஸ்ட்டு இங்கே x1க்கு முன்னாடி 2 இருக்குது, x3 x2 x3 என்னது எதுவுமே இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம் 0 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது இந்த இது x4ங்கிறது -1 தான் இருக்குது, x4க்கு முன்னாடி என்ன இருக்குது -1 இருக்குது. ஸோ அதனால் 2 0 0 இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸில் எழுதும்போது என்ன பண்ணுவோம், 2 x2 டேர்ம் இல்லை 0, x3 டேர்ம் இல்லை 0,
x4க்கு முன்னாடி இருக்குது -1 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 3 x1ல் 3 இருக்குது, x2 இல்லை அதனால் 0, x3ல் -1 இருக்குது, x4 இல்லை அதனால் 0. ஸோ இங்கே x1ல் 0, x2ல் 2 இருக்குது, x3ல் -1, x4ல் -2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போது இது R1, இது R2, இது R3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதைத்தான் நாம் கீழே எடுத்துருக்கோம். ரைட்டா? இப்போ இதை வந்து எக்லான் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ R1ல் 2 0 0 -1 அப்படின்னு இருக்குது. R2ல் 3 0 -1 0ன்னு இருக்குது. 0 2 -2 -1 -2 0 அப்படின்னு இருக்குது. இப்போ அதில் 0 பண்ணணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 பண்ணணும். ஸோ ஆல்ரெடி தேர்ட் ரோவில் 0 இருக்குது. அதனால் R2 R3க்கு என்ன பண்ணுறோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். சரியா? R2 R3க்கும் R3 R2க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவல் மேட்ரிக்ஸு இந்த மாதிரி கிடைக்கும். R2ங்கிறது R3க்கும் R2க்கு இன்டர்சேஞ்ச் ஆச்சு. அடுத்து இந்த 3ங்கிறது என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். இதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க R3ல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R1ல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நமக்கு 0 கிடைக்கும். எப்படி 0 ஆகுது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ இதை R1ல் -3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்க என்ன வரும்? -6. இது எல்லாம் 0 ஆயிரும். இங்கே -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது +3, இங்கே என்ன வரும்? 0ன்னு கிடைக்கும். R3ல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாக்க 6, இங்கே 0, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க -2, இங்கே 0, இங்கே 0. இப்போது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது R3லேருந்து R1 மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணால் போதும். அப்போ 6 -6 என்ன வரும்? 0. 0 -0 0, -2 -0 -2, 0 -3 +3, லாஸ்ட்டில் 0 -0 0 இது மாதிரி கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு எக்லான் ஃபார்ம் தானா? இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் பாருங்கள் 0 ஆயிடுச்சா எல்லாமே. இப்போ இது என்னது? எக்லான் ஃபார்ம். இப்போது ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எத்தனை நான் 0 இருக்குது பாருங்கள்? 1 2 3. எதில்? ஏல மட்டும் கம்பேர் பண்ணும்போது எத்தனை நான் 0 இருக்குது? இது ஏல நம்பர் ஆஃப் நான் 0 என்ன? 1 2 3 நான் 0 ரோஸ். அப்போ A, B that is also A, B = 3. அதுவும் என்ன தான் இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் 3, ரேங்க் ஆஃப் A, Bயும் 3. நமக்கு ரேங்க் 3 வந்துருக்குது. பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தோம்னா 4. அதை விட எப்படி இருக்குது? லெஸ்ஸாக இருக்குது. ஸோ லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும். இன்ஃபினிட்லி மெனி நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா இது ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறதுனால. ஓகே ரைட். இப்போது ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ அந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்டு ஹேஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். எக்கனான் ஃபார்ம்லேருந்து என்ன பண்ணலாம்? 2x1 - x4 = 0 and 2x2 - x3 - x4 = 0 - 2x3 + 3x4 = 0. இது கிவன் ஈக்குவேஷன்ஸ். லெட் x4 = என்னது? டீன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு எக்ஸாக்டாக என்னது தெரியாது. அதனால் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் என்னது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு 3 அன்னோன்ஸ், இது 4 அன்னோன்ஸு 3 ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாமளாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஒரு ஈக்குவேஷன். அதுதான் x4 = t அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ 2x1 - t, இந்த x4க்கு போல் tயை சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ 2x1 - t = என்னது? 0. 2x1 = இந்த -t ரைஸ் +t ஆயிரும். இந்த 2 இந்த சைடு என்ன வரும்? டிவைட் ஆயிரும். அப்போ x1 = t/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஈக்குவேஷன்ஸ் -2x3 + 3t = 0.
இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் -2x3 இஸ் ஈக்குவல் டு -3 இன்ட்டு இந்த எக்ஸ் பவர் 5 போல் என்ன பண்ணுறோம் டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த -3t இந்த சைடு வரும்போது +3t இந்த சைடு வரும்போது -3t ரெண்டு சைடில் கூட மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடும். இந்த 2 வந்து ரைட் சைடு வரும்போது டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ x3 ஈக்குவல் டு 3t/2, x1ங்கிறது t/2, x4 ஈக்குவல் டு tன்னு தெரியும். அப்போ என்னதான் வேணும்னு எடுத்து x2 மட்டும் நமக்கு வேணும். அப்போ x2ங்கிறது எதில் இருக்குது செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் x3 x4 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு x2 கிடச்சிரும். இப்போது சப்ஸ்டிட் பண்ணிடுங்க செகண்ட் ஈக்குவேஷனில் 2x2 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு x3க்கு பதிலாக -3t/2 -3t/2 நெக்ஸ்ட்டு -2 இன்ட்டு x4ங்கிறது t அப்படின்னு இருக்குது. இப்போ இல்லை -3/2 -2t கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன வரும் 2 -3t -4t ஈக்குவல் டு -7t/2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த ஸ்டெப்பு. இப்போ இந்த -7t/2ன்றது ரைட் சைடு வரும்போது +7t/2 இந்த மல்டிப்ளை கூடிய 2 இந்த சைடு ரொம்ப டிவைட் ஆகும். ஸோ x2 ஈக்குவல் டு 7t/4. ஓகே, இப்போ நாம் x1க்கு தெரியும், x2 தெரியும், x3 x4 எல்லாமே நமக்கு தெரியும். இப்போது t ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த t ஈக்குவல் டு 4ங்கிறத ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா x1 x2 x3 x4 ஆர் பாசிட்டிவ் ஒரு இண்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லி எடுத்திருந்தோம். ஸோ அப்போ அது இண்டிஜராக இருக்கணும் அப்படின்னாக்க t ஈக்குவல் டு 4 இருந்தால் தான் முடியும். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் நம்ம பார்க்கணும் அதில் எதில் இருக்கையிலே கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ ஸோ அந்த வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு இண்டிஜர்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது எல்சிஎம் வேல்யூ டினாமினேட்டரில் கூடிய கிரேட்டஸ்ட்டு எல்சிஎம் வேல்யூவால் நம்ம வேல்யூங்கிறத டீயாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்கே t ஈக்குவல் டு 4 கொடுத்தோம்னாக்கா என்ன வரும் 4/2 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 2. இங்கே 4 கொடுத்தோம்னா 4 கேன்சல் ஆகி என்ன வரும் 7 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 4 கொடுத்தோம்னா 3 4s 12 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. இங்கே t ஈக்குவல் டு 4 ஸோ 4. இப்போது x1 x2 x3 x4 அவங்க கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ x1ங்கிறது 2 2c2 x6 ப்ளஸ் 7o2 ப்ளஸ் q's 6h2o ப்ளஸ் 4co2 அப்படின்னு கிடைக்கும். இட் இஸ் அ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ். எக்ஸாம்பிள் 1.39 homework. So okay, thank you students.